Hello champions, welcome back to Open Your Mind with Muruga MP YouTube சேனலுக்கு. இன்னைக்கு நம்ம இந்த நீட் அண்ட் ஜேஇஇ அப்படி நம்ம பேசும்போது ரொம்பவே ஹை வெயிட்டேஜான சாப்டர் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இன்னைக்கு இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ஒரு 50 நீட் ஜேஇயு பிஒய்க்யூ பேட்டர்னை சால்வ் பண்ண போறோம். 50 கேள்வி ஒரே வீடியோல வேகமா போக போறோம், ஃபாஸ்டா. நீங்க உங்களுடைய நோட் எடுத்து தயாரா எடுத்து வச்சுக்கோங்க, ஏன் கூட ப்ராப்ளம் நீங்களும் சால்வ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிசிக்ஸ்ல 180க்கு 180 எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். போக போக குவாலிட்டி ஆஃப் வீடியோ, சால்விங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போகுது. உங்களுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரில இருந்து ஃபண்டமெண்டல்ல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம கொண்டு போக போறோம். ஸோ இனிமேல் நம்ம சேனல்ல கொஞ்சம் சேஞ்சஸும் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க இந்த நீட் பிஒய்க்யூ எஸ்பெஷலி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பத்தி பேசும்போது நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, வெயிட், என்னுடைய ஸ்டைலேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ ஸ்டைலேஸ் வந்தாச்சு. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிள். வேகமா நம்ம சால்வ் பண்ண போறோம். காப்பர் வயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ஓம். ஒரு காப்பர் வயர் இருக்கு, அந்த காப்பர் வயருடைய ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரெச்ட் டு இட்ஸ் டபுள். அப்ப அதோடைய லென்த் என்ன பண்றாங்க, டபுளா ஸ்ட்ரெச் பண்றாங்க. பிஃபோர் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் 10 ஸ்ட்ரெச் பண்றாங்க, லென்த் டபுள் ஆகுது. லென்த் டபுள் ஆகும்போது என்னுடைய ஏரியா குறைஞ்சு போயிடும். டபுளா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏரியா டபுளா குறைஞ்சு போயிடும். என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸ்? நமக்கு ஆர் அப்படின்றது ரோ எல் பை ஏ அப்படின்னு தெரியும். இப்போ எனக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போதோ கட் பண்ணும்போதோ எனக்கு கோல்டாக தான் இருக்கும், சில்வராக தான் இருக்கும், காப்பராக தான் இருக்கும். மெட்டீரியல்லாம் மாறப்போகிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி இருக்கு, நீங்க ஸ்ட்ரெச் பண்றீங்க, அப்போ இந்த பிளாஸ்டிக் கோல்டா மாறிடுமா? மாறாது. அப்போ ரோ டசன்ட் சேஞ்ச். லென்த் மட்டும் என்ன ஆகுது, எல்ல 2 டைம்ஸா மாத்திட்டாங்க. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எல். அப்போ இதை நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்னுடைய ஏரியா என்ன ஆகும், குறைஞ்சிடும். அப்போ அப்படியே இமேஜின் பண்ணுங்க, ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. இந்த ரப்பர் பேண்ட் இவ்வளோ திக்ல இருக்கு. இப்போ இந்த ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்னுடைய ஏரியா 2 மடங்கு குறைஞ்சு போயிடுது. ஏரியா 2 மடங்கு குறையுது. அப்போ இது எப்படி எழுதலாம், எனக்கு இந்த 2 மேலே போயிடுச்சு. அப்போ 4 ரோ எல் பை ஏ. இந்த ரோ எல் பை ஏ அப்படின்றது என்னது, 10. அப்போ உங்களுடைய ரிசல்டன்ட் என்னது, 40 ஓம். அப்போ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். கரெக்டா சால்வ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி of electron increases if. drift velocity of electron எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போனா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்போதா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போதா, நம்பர் ஆஃப் டென்சிட்டியா, இல்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா என்னன்னா, விடி அப்படின்றது ஐ பை என்இஏ அப்படின்னு தெரியும். அதே மாதிரி என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றது மைனஸ் ஆஃப் QE tau by m அப்படின்ட்டு. இது அக்சலரேஷன் டைம். நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷனை பயன்படுத்தி எழுதுறது இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன கேட்குறாங்க, கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை, என்னுடைய கரண்ட்டும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு. அடுத்து பாருங்க, ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம். ஒரு ஒயர் இருக்கு, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் 4, ஸ்ட்ரெச் டு இட்ஸ் டபுள். அப்போ என்ன ஆகும், ஏரியா டபுளா குறையும். அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு வரும். 4 டைம்ஸ் ஆஃப் ஆர். 4 டைம்ஸ் ஆஃப் ஆர் தான் என்னுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அப்போ இந்த ஆர் நமக்கு கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் 16 ஓம். இதுதான் உங்களுடைய பதிலா இருக்க போகுது. ஏன்னா டபுளா ஸ்ட்ரெச் பண்றாங்க, ஏரியா டபுளா குறைஞ்சு போயிடுது. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, a cell of EMF 2 volt. EMF 2 வோல்ட் இருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1 ஓம் கொடுத்திருக்காங்க. இஸ் கனெக்டட் டு a external
resistor which is 4 ohm. நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் internal and external சீரிஸ்ல தான் இருக்கும். என்னுடைய I அப்படின்றது EMF by R plus R நமக்கு தெரியும். பட் இங்க என்ன கேக்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். வாட் இஸ் த கரண்ட் தான் கேக்குறாங்க. அப்ப கரண்ட் இந்த சர்க்யூட் என்ன? அப்ப நமக்கு என்ன தெரியும்? I அப்படின்றது V by R ஜெனரல். அப்ப அந்த இடத்துல EMF by R plus R அப்படின்னு நம்ம எழுதலாம். R என்றது என்ன? எக்ஸ்டர்னல், ஸ்மாலர் இன்டர்னல். EMF கொடுத்திருக்கு. அப்ப 2 by R plus R. இன்டர்னல் எவ்வளோ? 1. எக்ஸ்டர்னல் எவ்வளோ? 4. அப்போ 1 plus 4 becomes 5. இப்போ நீங்க இதை டிவைட் பண்ண போறீங்க. டிவைட் பண்ண நமக்கு என்ன வருது பாருங்க, 5 and then வந்து இது 2. ஒரு பாயிண்ட் வச்சா இது என்ன ஆயிடும்? 20 ஆயிடும். அப்போ 5 4s are 20. அப்போ நமக்கு வேல்யூ எங்க இருக்கு? 0.4 ஆம்பியர். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதுக்கு சரியான விடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் உங்களுடைய ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் நமக்கு இன்னொரு சிம்பிளான ப்ராப்ளம் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். பாத்தீங்க அப்படின்னா, which quantity remains constant throughout a metallic conductor in a steady current? ஒரு ஸ்டெடியான கரண்ட் போகுது, எது த்ரூ அவுட் கான்ஸ்டன்டா இருக்கும்னு கேட்குறாங்க. கண்டிப்பா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டோ கிடையாது. என்ன இருக்கும்? கரண்ட் தான். எனக்கு ஸ்டெடி கரண்ட்ல ஸ்டெடியா என்னங்க இருக்கும்? கரண்ட் தான். ரைட்? ஸ்டெடியா இருக்கிற எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ரியலி சாரி. அப்போ ஸ்டெடி கரண்ட்ல எனக்கு கரண்ட் தான் ஸ்டெடியா இருக்கும். என்னோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்சஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டிக்கு அதுக்கு ரிலேஷனே இல்லை. அப்போ என்னுடைய ட்ரிஃப்ட் விச் மீன் என்னுடைய விச் குவான்டிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் அ மெட்டாலிக் கண்டக்டர் அப்படின்னா கரண்ட் மட்டும்தான். ஏன்னா ஸ்டெடி கரண்ட் போது கரண்ட் மட்டும்தான் சேமா இருக்க போகுது, மாறது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, if the temperature of a metallic conductor increases, ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதோடைய ரெசிஸ்டிவிட்டி, இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ் இல்ல ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டா? நம்ம டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டியில 3 மெட்டீரியல் பார்த்திருந்தோம். கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்சுலேட்டரா மாறும். இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டக்டரா மாறும். ஏன் கண்டக்டர் இன்சுலேட்டரா மாறுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது, கொலிஷன் அதிகமாகுது, ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது, கண்டக்டிவிட்டி குறைஞ்சிடுது. அதனாலதான் ஒரு கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்சுலேட்டரா மாறுது. பதில் சொல்லிட்டேனே. அப்போ இந்த மெட்டாலிக் கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பாருங்க, 100 வாட் பல்ப், 100 வாட் பல்ப் பவர் கொடுத்திருக்கு, இஸ் கனெக்டட் டு a voltage of 220 சப்ளை. 220 சப்ளை கொடுத்திருக்கு. எவ்வளோ? 100 வாட் பல்ப்ல. வாட் இஸ் த கரண்ட்? அப்போ நமக்கு வந்து பவர் கொடுத்திருக்கு, வோல்டேஜ் கொடுத்திருக்கு, கரண்ட் கேட்குறாங்க. அப்போ நமக்கு இருக்கிற ஒரு சிம்பிளான ஃபார்முலா இந்த ரிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VI தான். அப்போ I அப்படின்னு கேட்குறாங்க, பவர் பை வோல்டேஜ். பவர் என்ன சொல்லியிருக்காங்க? 100. வோல்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 220. அப்போ என்ன ஆகுது? இந்த இதுவும் கேன்சல் ஆகுது. 5 2 டைம்ஸில் அண்ட் இது வந்து 11 டைம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 அண்ட் தென் இங்கே வந்து 5 இருக்கு. ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இது 50 மாறுது. 4 டைம்ஸ் வந்து 44. அப்போ 6 வரும். மறுபடியும் ஒரு இது 0 போடுறேன். அப்போ 5 55. அப்போ நமக்கு என்ன வருது? 0.45 அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இங்க ஆன்சரா நம்ம பார்க்குறோம். 0.45 அப்படின்றது தான். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, a wire of resistance 12 ohm is cut into 4 equal parts. ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அந்த ரெசிஸ்டருடைய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ohm சொல்றாங்க. சாரி, 12 ohm சொல்றாங்க. அதை கட் இன்டு 4 equal parts. ஒரு ஒயர் இருக்கு, 12 ohm இருக்கு, அதை 4 கட் பண்றாங்களாம். அப்போ 4 கட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க? and connected in parallel. connected in parallel, what is the net resistance? total resistance என்னவா இருக்க முடியும்? நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னுடைய R அப்படின்றது ரோ L பை ஏன்னு தெரியும். ரோ மாறல, L என்ன ஆகுது? 4 கட் பண்ணிட்டாங்க. அப்போ L 4 டைம்ஸா கட் ஆயிடுச்சு. ஆனா ஏரியா மாறுமா? கண்டிப்பா மாறாது. ஏரியா ரிமைன்ஸ் சேம். அப்போ என்ன ஆகுது? இந்த ரோ L பை ஏன்றது R, which is 12. 12 by 4 is nothing but 3 ohm. எப்படி சார் ஏரியா மாறாது? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டைலஸ்.
இந்த ஸ்டைலஸை நான் இப்படி கட் பண்ணும்போது இந்த ஏரியா மாறுமா? கண்டிப்பாக மாறாது. ஏரியா மாறாது. ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஏரியா குறையும், இப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உடைக்கும் போது, கட் பண்ணும்போது ஏரியா ரிமைன்ஸ் சேம். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுடைய விரல் கட் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா அப்படியே தான் இருக்கும், மாறாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். எனக்கு கட் பண்ணுறாங்க, லென்த்து தான் மாறுது, ஏரியா மாறல, ரிமைன்ஸ் சேம். அப்போ என்னுடைய ஒரு சின்ன ஒயரு, அதாவது ஒரு பீஸு 4, அதாவது ஒரு பெரிய ஒயரை 4 கட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பீஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த 3. இப்போ 4 பீஸாக இருக்குது. அப்போ 1/3 1/3 1/3. அப்போ 4 1/3, அப்போ 4/3 இல்லையா? 1/RP அப்படின்றது 4/3, கரெக்டா? அப்போ RP அப்படின்றது என்ன? 3/4. RPன்றது 3/4. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா you will get the value. அப்போ 4 and then வந்து 3. அப்போ என்ன ஆகுது? இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, இது 30 ஆகுது. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 4 7s வந்து எவ்வளோ வரும்? 28 வரும். அப்போ 7s 28. அகைன் வந்து பண்ணீங்கன்னா 2 வரும். அப்போ இங்கே ஒரு 0 பாயிண்ட் போட்டு 0 இருக்கு. 4 5s 20. அப்போ நமக்கு எங்கே இருக்கு? 0.75 இதுவும் இருக்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடையா நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான், நம்ம பெருசாக கவனிக்க வேண்டிய விஷயமும் கிடையாது. இங்கே பாருங்க, the heat produced by the resistance R carrying a current I for a time t. ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படியே டைரக்டாக கொடுத்தாச்சு. ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியுமா? ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டோ இல்லை ஹீட் எனர்ஜியோ அப்படின்றது நமக்கு V80 தெரியும், இல்லைன்னா I²RT தெரியும். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து இதுதான், ரைட்? I²RT. ஓகேவா? இங்கே பாருங்க, the drift velocity of a free electron is inversely proportional to drift velocity of a free electron. Drift velocity of free electron inversely proportional to என்ன? drift velocity. நமக்கு என்ன தெரியும்? என்னுடைய drift velocity அப்படின்றது I/NEA அப்படின்னு தெரியும், கரெக்டா? எங்க என்ன கேட்குறாங்க? என்னுடைய drift velocity of free electron எதுக்கு inversely proportional அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் and then ஏரியாவுக்கு தான் inversely proportional. ஸோ அப்போ நம்ம சார்ஜ் சொல்லலாம், கிராஸ் செக்ஷனல் ஏரியா சொல்லலாம், and then நம்பர் டென்சிட்டினும் சொல்லலாம். நமக்கு எந்த ஆப்ஷன் வேணா எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு மூணுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். கரண்ட் மட்டும் கிடையாது, ஏன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ இது இது இது. when a potential difference across a wire is doubled, potential difference double ஆகுது, the drift velocity என்ன ஆகும்? எப்படி? பொட்டன்ஷியல் டபுள் ஆகுது, drift velocity என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ரிமைன் சேமா, டபுளா, குவாட்ரபிள்ஸா, இல்லை பிகம்ஸ் ஹாஃப்? என்ன சொல்றாங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டபுள் ஆகுது, drift velocity என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஈக்குவேஷன் இருக்கு. என்ன தெரியும் அப்படின்னா V is nothing but E times D. அப்போ என்னுடைய வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியும். அதே மாதிரி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் drift velocityக்கும் ஒரு ஈக்குவேஷன் நம்ம இப்போ தான் எழுதுனேன். VD is nothing but minus QET/M அப்படின்னு. அப்போ என்னுடைய வெலாசிட்டி, அதாவது drift velocity is directly proportional to electric field. அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய drift velocity இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னுடைய பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியல் டபுள் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டபுள் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டபுள் ஆகுதுன்னா என்னுடைய drift velocityயும் டபுள் ஆகுது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? டபுள். இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பதில். அடுத்து பாருங்க, ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் டென்சிட்டி, கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு இருக்கிற ஒரே ஈக்குவேஷன் இதுதாங்க. J ஈக்குவல் டு சிக்மா இ. உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். V அப்படின்றது I டைம்ஸ் ஆஃப் R. அப்போ I, Rன்றது என்ன? ரோ எல் பை ஏ. Vன்றது என்ன? EL. எல்லும் எல்லும் கேன்சல் ஆயிடுச்சு. I/A அப்படின்றது J, கரண்ட் டென்சிட்டின்னு தெரியும். அப்போ E ஈக்குவல் டு, இந்த ரோன்றது கண்டக்டிவிட்டி ரெசிப்ரோக்கல். அப்போ J, இதை நான் என்ன சொல்லலாம்? ரோ அப்படின்னா 1/σன்னு சொல்லலாம். அப்போ சிக்மா போயிடுச்சுன்னா Jன்றது சிக்மா இ. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, which expression gives current in terms of drift velocity? current in terms of drift velocity. இப்போ நமக்கு இருக்கிற டைரக்ட் ஃபார்முலா தான் I ஈக்குவல் டு NEAVD.
ரைட்? இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் இல்லை, நமக்கு டைரக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the drift velocity of a free electron in a conductor of the order of. So drift velocity of free electron in a metallic conductor or a normal conductor அப்படின்னா நமக்கு அந்த drift velocity அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மின்னல் வேகத்தில் போறதெல்லாம் கிடையாது, ரொம்ப 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 ஸ்லோவா போறது தான். இந்த வேல்யூவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. drift velocity of electron வந்து வெரி லோ, ரொம்ப ஸ்லோவா போகும். நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாவே ரொம்ப ஸ்லோவா தான் போகும். அப்ப 10⁻⁴ மீட்டர்/செகண்ட் தான் இதுக்கான பதிலா இருக்கு. லோவஸ்ட் வேல்யூ தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, 10⁻⁴. அடுத்து பாருங்க, பேட்டரி ஆஃப் EMF 10 volt and internal resistance 1 ohm is connected to a 4 ohm resistor. EMF, internal resistance, external resistance, what is the terminal voltage? Terminal voltage அப்படின்றது அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிராப். அப்ப அது என்னது? V. V அப்படின்றது என்ன? E மைனஸ் IR. E என்ன இருக்கு நமக்கு தெரியும், 10. I என்ன இருக்கு? இல்லையே. அப்ப I நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? I அப்படின்றது வந்து EMF by R plus R அப்படின்னு எடுத்திருப்போம் இல்லையா? அப்ப EMF அப்படின்றது R plus EMF by R plus R என்றது தான் என்னுடைய I. இப்போ EMF உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 10 volt. அப்போ என்னுடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்னது? அங்க 1 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, which is nothing but 5. அப்போ என்னுடைய கரண்ட் என்னது? 2 இல்லையா? அப்போ 2 into அது என்னது? இன்டர்னல் வந்து 1. அப்போ 2 10 minus 2 is 8 volt. அப்போ என்னுடைய வோல்டேஜ், அதாவது டெர்மினல் வோல்டேஜ் வந்து 8 வோல்டேஜா இருக்கு. நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செல் இன்டர்மினல் வோல்டேஜ் அண்ட் தென் இன்டர்னல் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிராப் அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே என்னோட EMF வந்து கிரேட்டர் தென் டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு. ஏன்னா டெர்மினல் வோல்டேஜ் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால. அதே மாதிரி எனக்கு பவர், இந்த இடத்துல பவர் எப்படி இருக்கும், பவர் எப்போ மேக்சிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் என்னுடைய பவர் வந்து மேக்சிமமாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளமில் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம், இதுக்கு முன்னாடி PYQல. அடுத்து பார்த்தீங்கன்னா, the resistance of a wire is 16 ohm. Resistance of the wire is 16 ohm. It is melted and recast to half of its original length. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு இவ்வளோ பெரிய லென்த் இருக்கு, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ohm கொடுத்துருக்கு. இது என்ன பண்றாங்க? மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்றாங்க. இவ்வளோ பெருசா இருக்கிறத அப்படியே பாதியை குறைச்சாச்சு. அப்போ ஒரு ரப்பர் இருக்கு, ரப்பரை கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? குட்டியாகும், லென்த்து குட்டியாகும், ஆனால் ஏரியா பெருசாகும் இல்லையா? அதான் இங்கே சொல்றாங்க. அப்போ வாட் இஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ்? நமக்கு என்ன தெரியும்? R ஈக்குவல் டு ρL/Aன்னு தெரியும். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? R' ஈக்குவல் டு மெட்டீரியல் மாறாது, என்னுடைய லென்த் என்ன ஆயிடுது? பாதியாக குறைஞ்சிருது. அண்ட் தென் ஏரியா என்ன ஆகுது? 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அது 2 மடங்கு குறையுதுன்னா 2 மடங்கு இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன இருக்கு? இது என்னது? ρL/A is nothing but 16. 16/4 into 4 into அது, which is nothing but 16/4, which is 4 ohm. அப்போ நமக்கு ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் A தான் இதுக்கு வந்து சரியான விடையா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, the unit of electrical conductivity. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியுடைய யூனிட் என்ன? நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கண்டக்டிவிட்டி இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியினுடைய யூனிட் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். என்னது? ரெசிஸ்டிவிட்டி இஸ் நத்திங் பட் ரோ, விச் மீன் RA/L அப்படின்னு தான் ரெசிஸ்டிவிட்டி இல்லையா? ரெசிஸ்டிவிட்டி நமக்கு தெரியும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஹோம். ஏரியா என்னது? மீட்டர் ஸ்கொயர். இது என்னது? மீட்டர். அப்போ ஒவ்வொன்றும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹோம் மீட்டர் தான் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ கண்டக்டிவிட்டினா அதுக்கு அப்படியே தலைகீழ இருக்கிறது இல்லை, 1/ஓம் மீட்டர். கரெக்ட் தானே? அப்போ 1/ஓமை நம்ம சைமன் அப்படின்னு சொல்லுவோம். 1/ஓமை சைமன் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். சைமன் ஹோம் அவர் தான் சயின்டிஸ்ட், சைமன் சொல்லுவோம். அப்போ இந்த மீட்டர் இருக்கு, இப்போ சைமன் பை மீட்டர். அப்போ சைமன் அப்படின்னா 1/ஓம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கான பதில் என்னது? இதுதான். கரெக்டா? கண்டக்டிவிட்டியுடைய பதில் இதுதான். அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, a wire has a resistance of R, it is stretched double. அப்ப என்ன ஆகும்? 4 times இல்லையா? 4 times தான் நமக்கு தெரியும். நம்ம
நிறைய தடவை பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, நமக்கு என்ன இருக்கு? which of the following quantity does not change when the wire is stretched and length is doubled? லென்த்தும் ரைட், லென்த் டபுள் ஆகுது ஏன்னா ஸ்ட்ரெச் பண்றோம். அப்ப எது எல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா மாறும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ரெசிஸ்டிவிட்டின்றது அந்த மெட்டீரியல், அதாவது இது சில்வர்னா இதை ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அது சில்வரா தான் இருக்கும், இது ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அது கோல்டா மாறாது. சில்வர் சில்வர் தான், கோல்டு கோல்டு தான், அயன் அயன் தான், காப்பர் காப்பர் தான், அலுமினியம் அலுமினியம் தான், மெட்டீரியல்லாம் மாறாது. சரி, அதர் ஆப்ஷன் பார்ப்போமே. கரண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த லென்த் இல்லையா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த லென்த், கரண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரெசிஸ்டன்ஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஆப்வியஸ்லி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்போ எது இன்டிபெண்டா இருக்கும், எது சேமா இருக்கும்? ரெசிஸ்டிவிட்டி தான் சேமா இருக்கும், மாறாது. காப்பர் வயர் இஸ் ஸ்ட்ரெச்ட். காப்பர் வயர் இருக்கு, ஸ்ட்ரெச் பண்றோம். எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்றோம்? 1% ஸ்ட்ரெச் பண்றோம். அப்ப காப்பர் வயர் 1% ஸ்ட்ரெச் பண்றோம்னா என்னுடைய ஏரியா 1% டிக்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 2 times. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 2 times என்னுடைய பதில் வந்து 2 times. அப்ப 2% வந்து தான் என்னுடைய நியூ ரெசிஸ்டன்ஸா மாறப்போகுது, அவ்வளவுதான். இதுல நம்ம பெருசா எதுவுமே இல்லை இல்லையா? அடுத்து பாருங்க, 2 wire of the same same material, 2 wire of same material, அப்போ ரோ சேம், லென்த் ஹேவ் சேம் லென்த்தும் கூட, ரேடியை மட்டும் 2:1 சொல்லியிருக்கு. ரேடியஸ் மட்டும் 2:1 ரேஷியோல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வயர் செகண்ட் வயர் அப்படின்னு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ரெசிஸ்டன்ஸ்? அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும்? ரோ எல் பை ஏன்னு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுப்போம். 1 ஏன்னா லென்த் சேமு, ரெசிஸ்டிவிட்டி சேமு, மாறாது. இது 1. R2 என்ன இருக்க முடியும்? அதே தான், ரோ இருக்கும், எல் இருக்கும், ஏரியா மட்டும் A2ன்னு இருக்கும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த R1 by R2ன்னு எழுத போறேன். R1 by R2ன்னு எழுத போறேன். நமக்கு என்ன தெரியும்? இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடும். I'll write that A1 into A2 rho L. rho L காலி. ஏரியா என்னது? 4 pi R1 ஸ்கொயர். இது என்னது? 4 pi R2 ஸ்கொயர். 4 pi கேன்சல். அப்போ R1 by R2 is nothing but R2 square by R1 square. புரியுது? கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரைட்? அப்போ நமக்கு இது தெரிஞ்சது, R2 square by R1 square அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். என்ன கேட்குறாங்க ஆக்சுவலா? வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதுனா கொடுத்துருக்காங்களே, ரேடியஸ் தானே அது, ஆறுன்றது இங்கே ரேடியஸ் தானே. 2:1. அப்போ இது ஃபர்ஸ்ட் வயர், இது செகண்ட் வயர். ஃபர்ஸ்ட் வயர் இங்கே இருக்கு. அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. 1 square 1, 2 square 4. அப்போ 1:4. இதுதான் R1 and then R2க்கான விடை. 1:4. ஸோ நமக்கு வந்து 4:1 தலைகளை மாற்றி எழுதிடாதீங்க, சரியா? 1:4 தான் நமக்கு வந்து இங்க இருக்கிற ஒரு விஷயம், சரியா? ரைட். ஸோ அடுத்து வந்து 1 minute, ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து drift velocity of the electron in a wire is proportional, right? Drift velocity of an electron in a wire is proportional to drift velocity of electron அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. drift velocity, right? இன்னொரு drift velocity. சரி, நமக்கு என்ன கேக்குறேன்? drift velocity of electron in a wire is proportional to என்ன இருக்கு? ஸ்கொயர் ஆஃப் த கரண்டா இல்ல, ஸ்கொயர் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸா இல்ல, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியலா இல்ல, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். இங்க பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் கேக்குறாங்க. சோ எனக்கு கரண்ட் தான் இருக்க போகுது. A cell of EMF 3 volt, internal 1, connected to the external resistance 2. What is the terminal voltage? Again we are going to do the same thing. எனக்கு என்ன தெரியும்? கரண்ட் அப்படின்றது EMF by R plus R. EMF என்ன சொல்லியிருக்காங்க? 3 volt. ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 1 and then நீங்க வந்து 2, which is again 3. அப்போ என்னுடைய கரண்ட் என்னது? 1 ampere. அப்போ என்னுடைய டெர்மினல் வோல்டேஜ் இந்த எக்ஸ்டர்னல் என்னது? EMF IR இல்லையா? EMF என்னது? 3. I என்னது? 1. இன்டர்னல் என்னது? 1. அப்போ 1 into 1 is 1. அப்போ என்னுடைய 2 வோல்டேஜ் தான் என்னுடைய ஃபைனல் ஆன்சரா
இருக்க போகுது இல்லையா? ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? சிம்பிள் தானே? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பிவைக்கு வந்து ஒரு 20 சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய பார்ட் உங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த 50 பிவைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நம்ம போக போக இதனுடைய டிஃபிகல்ட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா நமக்கு பேசிக் இங்கே தெரியல அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். Electric power consumed by a resistor is R when a battery connected to the EMF E and the internal resistance R. என்ன கேட்குறாங்க? What is the electric power ன்னு கேட்குறாங்க. பாருங்க, ஈக்குவேஷன் E ஸ்கொயர் பை ஆர், E ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் ஆர், E ஸ்கொயர் ஆர், ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், இப்படி இடக்கூடமா இருக்கு. என்னுடைய பவர் கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் பவர்? ரைட், பவருடைய ஃபார்முலா VI இல்லைன்னா I ஸ்கொயர் ஆர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்முலா நமக்கு இருக்கு. V ஸ்கொயர் பை ஆர் இல்லைன்னா VI T பை T. ஆப்வியஸ்லி அது கேன்சல் ஆகிடும். இவ்வளோ இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன கேட்குறாங்க? பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ஒன்று இதுக்கு போகணும், இல்லை இதுக்கு போகணும். இது ரெண்டு தான் ஆப்ஷனாக நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஏன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்க முடியாதுன்னா நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்டர்னல் சொல்லியிருக்காங்க, EMF சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மூணுமே ரிலேட் பண்ணுறது இந்த ஃபார்முலா இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அது இன்டர்னலி கிடையாது. அப்போ இது யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் இருக்குது. இப்போ வி வில் சப்ஸ்டியூட் அண்ட் தென் வி வில் ட்ரை டு ஃபைண்ட். அப்பனுடைய இந்த இடத்துல ஐன்றது நம்ம யூஸ்வலாக நம்ம எடுக்கிறது தான். ஐ அப்படின்றது EMF பை ஆர் பிளஸ் ஆர். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. EMF ஆர் இந்த இடத்துல EMF ஸ்கொயர் பை R plus R the whole square and then இந்த resistance வந்து R. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. விக்கு நான் எங்க போவேன்? இங்கே போக முடியாது. அப்போ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஆப்ஷன் இது ஒன்று மட்டும்தான். யூஸ் பண்ணி எதனா ஆப்ஷன் இருக்கா? இது இருக்கா? இல்லை. இது இருக்கா? அது பாருங்க, E ஸ்கொயர் ஆறு. இந்த ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து சரியான விடையா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏன் அதை நெக்லெக்ட் பண்ணுன்றது இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்து பாருங்க. காப்பர் ஒயர் ஹேஸ் a cross sectional area A and அதனுடைய லென்த் வந்து L. இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? காப்பர் ஒயர் cross sectional area and then length. ரெசிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நமக்கு லென்த், ஏரியா, டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரோ எல் பை ஏ. ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஏ ஒன்லியா? இல்லை, லென்த்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எல் ஒன்லியா? அப்போ இது ரெண்டும் கிடையாது. எல் பை ஏவா, ஏ பை எல்லா? என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏ. அப்போ எல் பை ஏ மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல பார்க்க முடியும். 60 watt bulb operates at 120 volt. What is its resistance? என்ன சொல்லியிருக்கு? பவர் கொடுத்துருக்கு, வோல்டேஜ் கொடுத்துருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இது மூணு ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஈக்குவேஷன் இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் வச்ச மாதிரி. அப்போ வி ஸ்கொயர் பை ஆர் மட்டும்தான் ஒரே ஃபார்முலா. என்ன கேட்குறாங்க? ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. தேர்ஃபோர் ஆர் அப்படின்றது என்ன? வி ஸ்கொயர் பை பி. வி என்னது? 120 வோல்ட். அப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணுறோம்ல, பை என்னுடைய பவர் என்ன சொல்லியிருக்காங்க? 60 வாட் அப்படின்னு சொல்லியிருக்கு. 60. அப்போ 60 1 டைம், 60 2 டைம். அவ்வளோதானே? வேறு எது தானே இருக்கா? இல்லையே. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் 120 into 2 becomes 240. அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 240 ஓம். ஓகே, நமக்கு ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து சரியான விடைய அந்த இடத்துல பார்க்குறோம். ஈஸி தானே, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொறுமையாக பாருங்கள். இனிமேல் வாரத்தில் ஒரு 2 லாங் PYQ சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட், a cell of EMF E, internal resistance R is connected to a resistor R. Maximum power is delivered to R. எப்போ? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த PYQல நம்ம பேசியிருந்தோம். என்னுடைய இப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய மேக்ஸிமம் பவர் எப்போ இருக்கும்? என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது. அப்போ நமக்கு கண்டிஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. இதுதான் என்னுடைய இன்டர்னல் வந்து எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் பவர் வந்து டெலிவர் ஆகும். இங்கே பாருங்க, the resistance of a conductor increases, resistance of the conductor increases. அப்போ ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டக்டிவிட்டி
டிக்ரீஸ் ஆகுது. இங்க என்ன கேள்வி கேட்கறாங்க? when the resistance of the conductor increases with the temperature because collision increases, right? collision increase ஆகுது. அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. Two wire of the same material, rho same, have the same length, L same, different radii. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். The thinner wire has area குறைஞ்சிடுச்சு. அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய R inversely proportional to area. அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது? thinner wire has more resistance, right? more resistance, same, zero, less எதுவுமே கிடையாது, right? A wire has a resistance of 6 ohm. It is bent into a circle. Oh, ஒரு wire இருக்கு, அந்த wire வந்து 6 ohm. இந்த wire வந்து இப்படி bend பண்ணிட்டாங்க into a circle. The effective resistance between the 2 points at the end of the diameter. அப்போ இப்படி டிவைட் பண்ற, இப்படியோ இல்லை இப்படியோ. அப்போ என்ன பண்ணுங்க? ஆஃப் தானே. அப்போ இதுவும் 3 ohm தான், இதுவும் 3 ohm தான், டவுட்டே கிடையாது. ஏன்னா ஈக்குவலி கட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்க முடியும். 3 அப்போ that becomes a 6. Resistance between the 2 point at the end of any diameter என்னது? 1/3. 1/3. Can we go with that? Because it is diameter. So diameter equal 2 point. அப்போ obviously அது என்னவா இருக்கும்? parallel தான் இருக்க முடியும். So which is nothing but 2/3. And this is nothing but 1/rp. அப்போ rp is 3/2, which is 1.5 ohm. ஆப்ஷன் இது. ஓகே தானே? ஏன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது இப்படி டிவைட் பண்ணியாச்சு. அப்போ இது எப்படி இருக்கு? parallel. ஏன்னா ஜங்ஷன் வந்துருச்சு, டிவைட் ஆயிடுச்சு. The resistance of a wire is proportional to, resistance of the wire proportional to length. ஸ்கொயரா? இல்லை, இது வெறும் லென்த் தான், ரைட்? directly proportional to length. directly proportional மட்டும்தான் கேட்குறாங்க. இல்லை, resistance of the wire is proportional to L/A தான், ரைட்? இதுதான் வரும் L/A proportional to. directly proportionalனா வெறும் லென்த் மட்டும் எழுதுனா, ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏரியா கிடையாது, ஸ்கொயர் கிடையாது. பிகாஸ் ப்ரொபோர்ஷனல் டு L/A நம்ம வச்சுக்கலாம். L/A டைரக்ட்லினா L வச்சுக்கலாம், இன்வெர்ஸ்லினா A வச்சுக்கலாம். இங்கே டைரக்ட்லியும் மென்ஷன் பண்ணல, இன்வெர்ஸ்லியும் மென்ஷன் பண்ணல. ஸோ வில் கோ வித் L/A. ஓகே. Drift velocity of electron in a conductor increases with drift velocity of electron in a conductor increases with increase in area, decrease in current, increase in electric field, increase in resistivity. Drift velocity. இப்போ drift velocity அப்படி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம்? I/NEA. அப்போ increase in ஏரியாவா? இல்லை. decrease in current-ஆ? இல்லை. என்ன சொல்றாங்க? எப்போ இன்க்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டா? கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம் பாருங்க. என்ன எழுதியிருக்கோம்? VD ஈக்குவல் டு QE τ/m, அதாவது டைம். அப்போ என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு இடத்துல பார்த்தோம். எப்போ என்னுடைய பொட்டன்ஷியல் டபுள் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டபுள் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டபுள் ஆகுனா என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டபுள் ஆகும். ஆப்ஷன் டபுள் நம்ம சொல்லியிருந்தா தான் இன்க்ரீஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ யுவர் ஆப்ஷன் இஸ் C. அடுத்து பார்த்தீங்கன்னா which of the following material has the least resistivity? கம்மியான ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு இருக்கும்? காப்பர், நைக்ரோம், அலுமினியம். ஆப்வியஸ்லி சில்வர் தான். சில்வர் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன இருக்கும்? காப்பர். மூணாவது என்ன? கோல்டு. அதுக்கு அடுத்து தான் எல்லாமே. ஸோ இங்கே லீஸ்ட்னா சில்வர் மட்டும்தான். What is the energy dissipated in a resistor 10 ohm carrying a current 2 for a 5 minute? Energy கேட்குறாங்க. Energy dissipation. So you can go with H or E, which is I square R T. Time இருக்கா? இருக்கு. I இருக்கா? இருக்கு. R இருக்கா? எல்லாமே இருக்கு. அப்போ just I என்னது? 2. அப்போ ஸ்கொயர் பண்ணா 4. ரெசிஸ்டன்ஸ் என்னது? 10. டைம் என்னது? 5 minutes 60 seconds. அப்போ நம்ம பண்ணும்போது that is very simple. இதோட சேர்க்கும் போது 600, இதோட சேர்க்கும் போது 20. அப்போ 620, 6 2 is 12. அப்புறம் இது ஒரு 620, 3 0. அப்போ 12,
0.30 joule will be your right answer. Okay. If a current 3 ampere flows through a wire of a resistance 5 ohm, what is the power consumed? Current, resistance, power கேக்குறாங்க. இப்போ power அப்படின்றது VI. எனக்கு given data என்னது current resistance தான். அப்போ எனக்கு அடப்பாவீங்களா 5 3s are 15 watt. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 15 watt. ஓகேவா? ஒன்றுமே இல்லைல்ல அதில். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பவர் கன்சியூம்ட் இஸ் ஆஃப் கோர்ஸ் இவ்வளோதான். யூ கேனாட் இல்லை கரண்ட்டு ரெசிஸ்டர் லூஸ் மாதிரி போட்டேன்ல நான். பாவி, நீங்களும் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஆர்வக்கோளாறுல நான் கொஞ்சம் வேகமாக முடிக்கணுன்றதுக்கு கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரண்ட் 3 ஆம்பேர் வந்து கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு இருக்கிற ஃபார்முலா I²R. கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. I என்னது 3. 3 into 3 becomes 9. 9 into 5 becomes 45. மக்களே, நீங்களும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. 45 watt will be your right answer, not 15. சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு 15 கிடையாது. That is not the right answer. 45 is the right answer. Okay. Okay, இங்க பாருங்க. In a wire, right? In a wire, if the area is doubled, length is half, what would be the resistance becomes? பார்த்தா டிஃபரெண்டா கேட்டிருக்கு. லூஸ் R அப்படின்றது rho L by A. என்ன சொல்றாங்க? மெட்டீரியல் மாறல. லென்த் என்ன ஆகுது? லென்த் half, ஏரியா டபுள். அப்போ இது எப்படி எழுதலாம்? ரோ எல் பை 4A. இப்போ R by 4. அப்போ 1/4 தான். அவ்வளோதான். ஆடப் ஆகி ஒன்றுமே இல்லைப்பா. 1/4 தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பதில். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ரொம்ப சிம்பிள். ஓகே. The resistance of the conductor is independent of. Resistance of the conductor எதை டிபெண்ட் பண்ணியிருக்காரு? லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்குமா? எஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கிராஸ் செக்ஷனல் ஏரியா? ஆமாம், ஆஃப்கோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர்? ஐயோ சொல்லவே தேவையில்லை. டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் தான். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அப்ளைடு வோல்டேஜுக்கும் என்னுடைய ரெசிஸ்டன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி we know it is ஓம் மீட்டர். இப்போதான் நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம்ல, சைமன் ஓம் 1/ohm. as well as a EMF of 1.5 voltage. 1.5 voltage இருக்கு. The 1.5 voltage and internal resistance வந்து பாத்தீங்கன்னா 0.5 கொடுத்திருக்காங்க. It is connected to the external resistance 2 ohm கொடுத்திருக்காங்க. What is the terminal voltage? Terminal voltage அப்படின்னா external voltage நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ obviously first நமக்கு என்ன வேணும்? current வேணும். I என்றது EMF by R plus R. EMF என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 சொல்லியிருக்காங்க. External and internal எவ்வளோ? External வந்து 2, internal வந்து 1.5. அப்போ இது ஆட் பண்ண 2.5னு வரும். Multiply by 10 divide by 10 பண்ணும்போது that becomes a 15 by 25. அப்போ 25 in 15 அப்படி சொல்லும்போது that becomes a point 150 அப்படின்னு மாறுது. So 25 4s are 100. Obviously 6 times, right? 6 times தானே? Yeah, 6 times வந்து 150. அப்போ your current is 0.6. இங்க என்ன சொல்லியிருக்கு? 0.6. Okay, 25, 100. Oh, okay, 15 by 20. Correct தான். 0.6. Okay தான். 0.6 இருக்கா? அப்போ நமக்கு இதுதான் கரண்ட். அப்போ என்னுடைய EMF, what they are asking, terminal voltage. அப்போ V அப்படின்றது EMF by I times of R. EMF என்னது? 1.5. I is what? 0.6. 0.6 multiplied by resistance is 0.5. அப்போ 0.6, 0.5 becomes 5 6 are 30. இப்போ 2 இருக்கு. அப்போ 0.3 அதான். அப்போ 1.5 minus 0.3 which is nothing but your 1.2 volt. This is your value. Answer இருக்கா? Yes. Option A. Option A தான் நமக்கு சரியான விடை இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா cell of VM of 3 connected to 3 ohm. If the internal resistance is 0.5, what is the current? Current கேட்டாவே நமக்கு ரொம்ப ஈஸி தான் இல்ல? Current அப்படின்றது வந்து EMF by
R plus R. EMF என்ன சொல்லியிருக்காங்க 3 volt. Internal எவ்வளோ 0.5. இது எவ்வளோ 3. அப்போ 3.5. இதை பண்ணீங்கன்னா 30 by 35. அப்போ 35 30 அப்படின்னு சொல்லும்போது நாட் பாசிபிள். அப்போ ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 300 ஆகுது. அப்போ 35 2 டைம்ஸ் வந்து 70, 4 டைம்ஸ் வந்து 140. We'll go with 8 times. ஆப்ஷனே இல்லை. சரி, 4 5s are 40, 4 and then 8 3s are 16, 24, 24, 24, 24, 28. கரெக்டு தானே? அப்போ 8 டைம்ஸ் வந்து 280. 9 டைம் போட்டிங்கன்னா 300க்கு மேலே போகும், நாட் பாசிபிள். அப்போ நமக்கு வந்து இது 0 2 ஒரு பாயிண்ட் இருக்குது 0. ஸோ 200னா ஆப்வியஸ்லி வில் கெட் 140னா 4 5 times 5 times obviously will get 5 times 25 2 இருக்கு 5 3 15 17. You cannot go with 6 times. அப்போ 8.5 0.85 ஆப்ஷனே கிடையாது. அப்போ அது க்ளோசஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க க்ளோசஸ்ட் வேல்யூ. இது என்னது அப்ராக்சிமேட்டாக we can say this is 0.9. அப்போ இந்த 0.9க்கு க்ளோசஸ்ட் வேல்யூ என்னது 1 தான். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 ஆம்பியர். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா which of the factor does not affect the resistance of the wire? எது வந்து அஃபெக்ட் பண்ணாது? லென்த் அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக. ஏரியாவை அஃபெக்ட் பண்ணும், மெட்டீரியலையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ எது அஃபெக்ட் பண்ணாது? மாஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த இடத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது மாஸை நம்ம இன்க்ளூடே பண்ணல. அப்போ அதுக்கும் சம்மந்தமே இல்லை. Two identical wire are connected in parallel. Identical wireனா அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்க முடியும். Two resistance, right, connected. Two identical wire are connected in parallel. What is the total resistance? ரெண்டுமே R. parallel அப்படின்னு சொல்லும்போது 1/R 1/R. இப்போ 2/R. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்து R/2. அப்போ என்ன சொல்லலாம்? R/2 அப்படின்னா half of 1, right? R/2 ல half of 1. If a current is halved, current என்னது பாதி குறையுது in a wire, heat produced எப்படி இருக்கும்? heat அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இருக்கிற ஈக்குவேஷன் I² RT, heat energy. என்ன சொல்றாங்க? கரண்ட் வந்து ஹாஃபா குறையுதான். அப்போ என்னுடைய கரண்ட் வந்து ஹாஃபா குறையுது, I² RT. அப்போ இது எப்படி எழுதலாம்? I² RT/4. அப்போ இது என்னது? ஒரிஜினலை விட 4 மடங்கு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். H'. ஹீட் ப்ரொடியூஸ் எப்படி இருக்கு? 1/4. அவ்வளோதான், ரைட்? 1/4. இங்க பாருங்க 1/4 தான், ரைட்? குட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் இன் ரெசிஸ்டர் R வித் வோல்டேஜ் V proportional to என்னது? ஹீட் இன் ரெசிஸ்டர் R with voltage V is proportional to what? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இன் ரெசிஸ்டர், ஹீட் in resistor R with voltage potential V is proportional to. அப்போ நம்ம இது இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ I நம்ம என்ன சொல்லலாம்? V²/R². ஏன்னா ஐன்றது V/R, I²னா V²/R², RT. அப்போ இங்க இருக்கிற ஒரு R இங்க இருக்கிற ஒரு R கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னுடைய ஹீட் வந்து 1/R தான். ஏன்னா ரைட் இங்க இருக்கு. ஏன்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா என்னதுன்னா VITன்னு இருக்கும். இப்போ அந்த இடத்துல V நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதுதான் வரும். அப்போ நம்ம என்ன ரிலேஷன் கேட்குறாங்கன்றதை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் வித் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் வித் வோல்டேஜ் ஐயோடைய வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. ஸோ என்னுடைய வேல்யூ என்ன இருக்கு? 1/R இருக்கு. A wire is stretched 3 times its length. What will be the new resistance? அப்போ 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணா 3 மடங்கு ஏரியா குறையும். அப்போ என்னுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் 9 மடங்கு இருக்கும். யோசிக்கவே தேவையில்லை.
battery of EMF E connected to the resistor R, energy in time t is energy in time t. எனர்ஜி ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து VIT அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா I square RT ன்னு சொல்லலாம். என்ன கேட்குறாங்க, E by R E square T by R இல்லை ERT இல்லை E square R அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, what is the energy in time t, ரைட்? ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருக்கு, இந்த V you can also represented as I square RT. என்ன பண்ணியிருக்கேன், இந்த V க்கு பதிலா IR சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் பிகம்ஸ் I square RT இல்லையா? அப்போ நமக்கு எது ரிலேட் பண்ணி கேட்குறாங்க, EMF ரிலேட் பண்ணி சொல்லுங்க, EMF ரிலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம் இந்த இடத்துல, EMF அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த I அப்படின்றது என்ன, EMF by R square RT. இப்படியும் நீங்க ரிலேட் பண்ணி ஒவ்வொரு R கேன்சல் பண்ணிட்டு E square T by R ன்னு சொல்லலாம். இதோ அவ்வளவுதான், இதுல ஒண்ணுமே இல்லை. இது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதுக்கும் இதுவும் அப்படியே சிமிலர் பேட்டர்ன் தான். E square T by R. A power R from a battery ER is maximum. எப்போ பவர் மேக்ஸிமமா இருக்கும், பேட்டரி EMF செல்லு அப்படின்னு வந்தா பவர் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னா என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும் போது. ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. 3 equal resistor R in parallel. அப்போ 1 by R 1 by R 1 by R 3 by R R by 3 இதோ இருக்கு R by 3. Drift velocity of the electron in a metal depends on. நீங்க ஃபயரா இருக்கீங்களோ இல்லையா, நான் ரொம்ப ஃபயரா இருக்கேன் போல. டைம் வந்து நைட்டு 11:30. Drift velocity of the electron in a metal depends on. Drift velocity of electron in a metal depends on. Drift velocity of electron in a metal depends on. Drift velocity of electron in a metal depends on. என்ன ஆப்ஷன் பாருங்க, எலக்ட்ரான் மாஸ், டெம்பரேச்சர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஏரியா. metal depends upon, obviously drift velocity depends upon mass வர வாய்ப்பு இல்லை. டெம்பரேச்சர், யா we can say temperature. ஏன்னா டெம்பரேச்சர் வரும்போது என்னுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், drift velocity of the electron. ஸோ அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா we can go with area, right? Drift velocity depends upon area இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். and even we can also say temperature, right? இப்போ இந்த இடத்துல we'll go with this pattern. Battery of 6 volt and 1 ohm internal resistance connected to 2 ohm resistor. Terminal voltage என்ன, இது நீங்க மறுபடியும் பண்ற மாதிரி தான் இருக்குல்ல. EMF by R plus R. இது ஐயோ இது எத்தனாவது கேள்வின்னு தெரியல, கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 40th கொஸ்டின். எனக்கு தெரியல எத்தனாவது கேள்வி, பிகாஸ் ஐ டென்ட் நோட். இந்த 40th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு நீங்க டைப் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா ரெகுலரா இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. ஓ தென் அதுதான் லாஸ்ட் 50th கொஸ்டின், ரைட்? இதுதான் 50வது கேள்வி. 50வது கேள்வி தான் இது, இல்லை இது 50வது கேள்வி. 50th கொஸ்டின் இதுதான். அப்போ இந்த 50th கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சாப்டர் அடுத்தடுத்து வேணும்ன்றது நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகலாம். ஸோ PYQ சீரீஸ் வந்து கொஞ்சம் தீவிரமா நம்ம வந்து இந்த தடவை இறங்கி இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு 70ல இருந்து ஒரு 80 PYQ MCQ சால்வ் பண்ற மாதிரி தான் நம்ம ஐடியா வச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த தடவை நம்ம அதை சக்சீட் பண்றது தான் நம்மளுடைய முதல் மூட்டவா இருக்க போகுது. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. பிசிக்ஸ்ல வேற லெவல் பண்றதுக்கு ஒரு சேனல் கிடைச்சாச்சு. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.